ஆள் வளர்ந்துருக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளரல, இந்த நேரத்தில் இதை பேசலாமா, அறிவு இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் நம்மளை நோக்கி வந்திருக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவங்களா நீங்கள்? ஒரு சில நேரம் நமக்கு அறிவு இருக்கா இல்லையானே யோசிப்போம். அந்த மாதிரியான ஆட்களா நீங்கள்? உங்களுக்கான கதை இதோ. சூழ்நிலைக்கேற்ற அறிவு கூர்மை தாங்க ஒரு ஆளுக்கு வெற்றியை தேடித்தரும். நாட்டுடைமை ஆக்கப்பட்ட அரசு பேருந்தில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெற செய்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு முறை எதிர்கட்சியிட அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறாங்க. யாகவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. இந்த குறள் பேருந்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த குறள் யாருக்கு? ஓட்டுநருக்கா, இல்லை நடத்துனருக்கா, இல்லை பயணிகளுக்கான கேள்விகளை எழுப்புகிறாங்க. பேரறிஞர் அண்ணா யோசிக்கிறாரு. ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சொன்னோம்னா தொழிலாளர் வெறுப்புக்கு ஆளாக முடியும். பயணிகளுக்குன்னு சொன்னால் பொதுமக்கள் சினத்துக்கு ஆளாக முடியும். யோசிக்கிறாரு, என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நாக்கு உள்ள அனைவருக்கும்னு சொன்னார். எதிர்கட்சியினர்னால் பேசவே முடியலை. ஆமாங்க, அறிவு இருக்கிறது முக்கியம் இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அறிவை பயன்படுத்தினாதான் வெற்றியோடு வாழ முடியும்.